ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 4 பேர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு இன்னும் 4 வாரத்தில் வெளியாகும். தமிழகத்தில் ஒரே நேரத்தில் 40 இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடக்கிறது. அவங்களோட கரன்சி கஜானாவா இந்த ஜுவல்ஸ் தான் இருந்ததா? ஜி, நான் உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன சுத்தி நடக்கிற எதுவுமே சரியானதா இல்ல. உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு இன்னுமா தெரியல? என்ன சுத்தி இன்னும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு தடவை பட்டது போதாதா? மறுபடி என்னை இப்படிதான் மாட்டி விடுவீங்களா? ரொட்டீனா எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரியான ரெய்டுன்னு தான் சொல்றாங்க. அரசியல் சூழல் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்குமான வாக்குவாதமாக ஆகிறது. என்ன நிம்மதியை வாழவும் விட மாட்டீங்க, சாகவும் விட மாட்டீங்களா? திடீரென ஜெயலலிதா மயங்கி விழுகிறார். சசிகலா அவரை தூக்குகிறார். போயஸ் கார்டன் வீட்டில் போலீஸ் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் கூடுகிறார்கள். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டதா சொல்றாங்க. ராமச்சந்திராவுக்கு கொண்டு போனா லேட் ஆகும், அதனால அப்போலோவுக்கு போன் பண்ணுங்க. அப்போலோவில் இருந்து போயஸ் கார்டன் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வருகிறது. பத்திரிகையாளர்களும் அதிமுகவினரும் கூடுகிறார்கள். அம்மாவுக்கு என்ன ஆச்சு? மேடமுக்கு என்ன ஆச்சு? சிஎம்க்கு என்ன ஆச்சு? திடீர்னு மயக்கம் வந்திருக்கு. சுகர், பிரஷர் செக் பண்ணுவோம். அதோட காய்ச்சலும் இருக்கு. செக் பண்ணா 2 நாள்ல சரியா போயிடும். சசிகலா மற்றும் அதிகாரிகளுடன் பேசுகிறார் ஜெயலலிதா. நாம ராமச்சந்திர தானே போவோம். லேசா மயக்கம் வந்ததும் பயந்துட்டு அப்போலோ பக்கத்துல இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? முதல் 2 நாட்கள் இயல்பாக தூங்கினார். சிறுநீரகம், இதயம் போன்றவை சோதனை செய்யப்படுகிறது. 3வது நாள் மூச்சு திணறல் அதிகமாகி சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. வெண்டிலேட்டரில் வைக்கப்படுகிறார். திடீரென கை கால் மறுத்து போகிறது. லண்டனில் இருந்து டாக்டர் ரிச்சர்ட் பெயில் வருகிறார். செயல் இழந்த உடல் உறுப்புகளை செயல்பட வைப்பதில் பிரசித்தி பெற்ற மருத்துவர் இவர். இதய செயல்பாடு, நுரையீரல் செயல்பாடு சரியா இல்ல. எக்மோ பொறுத்துனா நுரையீரல் பார்க்கும் வேலையை வெளியே இருந்து இது பார்க்கும். நாள்பட சுவாசம் சரியாகும். கை கால் செயல்பாடுகளுக்கு பாசிவ் பிசியோதெரபி தரப்படுகிறது. எக்மோ உதவியுடன் அப்படியே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் ஜெயலலிதா. என்னால் முடிந்தவரை அனைத்து சிகிச்சைகளையும் கொடுத்து விட்டேன். செயற்கை சுவாசம் உதவி, எக்மோ போன்றவற்றை தொடர்ச்சியாக கொடுத்து வர முடியாது. இப்படியே பல மாதங்கள் வைத்திருக்க வேண்டியதுதான். மேல் சிகிச்சை வேண்டுமானால் லண்டன் அழைத்து வாருங்கள். ஆனால் அங்கு அழைத்து வரும் நிலையில் அவர் உடலும் இல்லை. ரிச்சர்ட். சசிகலா அதிர்ச்சியில் உறைந்தார். முதலமைச்சரை சந்திக்க கவர்னர் வித்யாசாகர் ராவ் வருகிறார். நீங்க இப்ப பார்க்க முடியாது, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். சாரி, நான் பிஎம் ஆபீஸுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும், அதனால பார்த்தே ஆகணும். சிஎம் உடல்நிலையை பற்றி டாக்டர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதயம், நுரையீரல் பிரச்சனை தான் பெருசா இருக்கு. இயற்கை சுவாசம் கொடுத்துருக்கோம். அது இல்லாம அவங்களால எப்ப சுவாசிக்க முடியும்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே, நீங்க சொல்றத நான் ரிப்போர்ட்டை அனுப்புறேன். அதுல நான் சிஎம் பார்க்கலங்கிறதையும் குறிப்பிடுவேன். ஜெயலலிதாவுக்கு திடீரென மூச்சு திணறல் அதிகமாகிறது. இடைத்தேர்தல் பி ஃபார்மில் ஜெயலலிதாவின் கைரேகை பெறப்பட்டது. இப்படியே எத்தனை நாட்கள் வைத்திருப்பது? கட்சிக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு யாரையும் பார்க்க விடாம தடுத்துட்டோம். ஒரு போட்டோ கூட ரிலீஸ் பண்ணல. யாருக்கும் எதுவும் தெரியாது, பாத்துக்கலாம். ஜெயலலிதா உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நாட்கள் நகர்கின்றன. அப்போலோ மருத்துவமனை முன் ஜெயலலிதாவுக்காக தினமும் பூஜைகள் நடக்கின்றன. இப்படியே வச்சிட்டு இருக்கோன்னு ஹாஸ்பிட்டல் தரப்பு வருத்தப்படுறதா கேள்விப்பட்டேன். இப்போ கண் திறந்தா கூட பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு சொல்லி சிஎம் விருப்பப்படுற நேரத்தில் வீட்டுக்கு போலாம்னு அறிவிக்க சொல்லலாம். வெளியே சர்ச்சைகள், சந்தேகங்கள் ஜாஸ்தி ஆகுது. ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப கெட்ட பேர். ஏதாச்சும் பண்ணுங்க. போயஸ் கார்டன் அல்லது சிறுதாவூர் பங்களாவுக்கு அழைச்சிட்டு போறதா சொன்னீங்களே, அதெல்லாம் வேணாம். நான் சொல்றதை செய்யுங்க. இப்ப சிஎம் உடல்நிலை தேறிட்டாங்க, அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்துறோங்கிற ஒரு அறிக்கை கொடுங்க. ஜெயலலிதா வேறு அறைக்கு மாற்றப்படுகிறார். வெளியே ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த தீபா வேற கண்டபடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வராங்க. அவங்க வந்து சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க, பிரச்சனைகள் குறைஞ்சிரும். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து தீவிர சிகிச்சை அளிக்கிறார்கள். ஜெயலலிதாவிற்கு திடீரென கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டு சுவாசம் முழுமையாக தடைபடுகிறது. எக்மோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. எக்மோ சப்போர்ட்டை உடல் ஏற்க மறுத்த நிலையில் ஜெயலலிதா உயிரிழந்தார். முதலமைச்சர் இறந்ததற்கும் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் நிகழ்த்தப்பட்ட அரசியல் அநாகரிகங்கள். சிஎம் இறந்துட்டதை டிக்ளேர் பண்ணிடலாமா? வெயிட் பண்ணுங்க, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, முடிச்சுட்டு சொல்லுவோம். இப்போ சொன்னா கட்சிக்குள்ள குழப்பம் வரும், அப்புறம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளியே இப்பவே கூட்டம் அதிகமா இருக்கு, ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம். அடுத்த சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறது தான் முதல் வேலை. அதை முதல்ல முடிப்போம். அம்மா உடல்நிலை பற்றி தப்பா செய்தி வருது. உப்மா சாப்பிட்டாங்க, எழுதுனாங்க, பேசினாங்கன்னு சொன்னாங்க. இப்ப வேற மாதிரி சொல்றாங்க. எப்ப வேணா வீட்டுக்கு போலான்னு சொன்னாங்க, இப்ப வேற மாதிரி சொல்றாங்க. எல்லா எம்எல்ஏக்களையும் வர சொல்லுங்க. என்ன சொல்லி வர சொல்றது? என்ன எதுக்குன்னு சொன்னதான் வருவாங்களா? உடனே வரணும் எல்லாரும். இன்னும் ஏன் டிக்ளேர் பண்ணாம இருக்காங்க? நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்துறாங்களாம். சார், இது ஹாஸ்பிட்டலா கட்சி ஆபீஸா? நாம தான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்கோம். இது கட்சி ஆபீஸா மாதிரி 2 மாசம் ஆச்சு.
எல்லா எம்எல்ஏக்கள் கிட்டையும் முதல்ல கையெழுத்தை வாங்குங்க. டெத் நியூஸ், புது சிஎம் யாருங்கிறதெல்லாம் அப்புறம் அறிவிப்போம். இல்லைன்னா ஆளுக்கு நாட்டாமல் பண்ணுவாங்க. நாளைக்கு ஹெவி ஃபோர்ஸ் தேவைப்படும். லீவில் போனவங்கள உடனே வர சொல்லுங்க. மினிமம் 15,000 பேர் சென்னையில் இருக்கணும். எஸ் சார். நைட்டு ஒன்றும் அறிவிப்பு இருக்காதா சார்? அம்மா நல்லா இருக்கிறதா தானே சொன்னாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ அவசரமாக நம்மளை கூப்பிட்டாங்க? அம்மாவை பார்க்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்களோ என்னவோ. அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியல. இந்த லட்சணத்தில் ஊரில் இருந்து ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறானுங்க. எதுக்குங்க இந்த கையெழுத்து? சின்னம்மா வாங்க சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டால் யார் வாங்க சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க? கையெழுத்து போடுங்க. விளக்கம்லாம் சின்னம்மா சொல்லுவாங்க. எல்லாரும் தலைமை கழகத்துக்கு போங்க. எல்லா ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. நாங்கள் எங்கே ஓடி போகிறோம்? அண்ணே, அம்மாவை பார்த்தீங்களா? எப்படி இருக்காங்க? ஃபிசியோதெரப்பி கொடுத்ததா சொன்னாங்க. இப்போ அம்மா நடக்கிறாங்களா? வதந்தி எதையும் நம்பாதீங்க. என்னதான் நடக்குது? நம்மக்கிட்ட ஏன் கையெழுத்து வாங்கினாங்க? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுமா? அம்மாவால் வெளியே துரத்தப்பட்டவங்க தான் இப்போ ஆக்டிவாக சுற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் நாங்கள் சொன்னபடி தானே நடக்குது. சின்னம்மா கிட்ட பேசணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம். சிஎம் யாருன்னு முடிவு பண்ண வெங்கையா நாயுடு யார்? எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இப்போதைக்கு அவங்க சொல்கிறத ஒப்புக்குவோம். அதுதான் நமக்கு நல்லது. இல்லைனா வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறத கேட்கலன்னா ஆட்சியை கலைச்சிருவாங்களா? அவங்கள பகைச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு வெங்கையா நாயுடு சொல்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸை சிஎம் ஆக்கிடலாம். இந்த நேரத்தில் அப்போலோ மருத்துவமனையின் செயல் இயக்குனர் சங்கீதா ரெட்டி முதலமைச்சர் உடல்நிலை கவலைக்கிடம் என ட்விட்டரில் பதிவு செய்கிறார். தொலைக்காட்சிகளில் முதலமைச்சர் மரணம் என செய்தி வருகிறது. இவனுங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. அம்மா உடம்பு அங்கே அனாதையை போட்டுட்டு இவனுங்க இங்கே அரசியல் பண்ணுறானுங்க. அந்த குடும்பம் தான் அம்மாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டுடுச்சு. இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் வேற. உங்கள் பொண்ணு சிஎம் பற்றி ட்விட்டரில் போடுது. அதை பார்த்துட்டு டிவிக்காரன் இறந்துட்டான நியூஸ் போடுறானுங்க. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இதை நாங்கள் பண்ணல மேடம். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு தான் மறைக்க முடியும்? முதல்ல டிவி நியூஸ் தப்பு, சிஎம்முக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு அறிக்கை கொடுங்க. வேற என்ன பண்ணுறது? இப்போதைக்கு அவங்க சொல்கிற மாதிரி ஓபிஎஸ்ஸை சிஎம் ஆக்கிடுங்க. இந்த தம்பிதுரை வேற தன்னை சிஎம் ஆக்கணும்னு டெல்லியில் லாபி பண்ணுறாரு. அப்போலோவை விட்டு ஓபிஎஸ் எடப்பாடி தலைமை கழகத்துக்கு கிளம்புகின்றனர். யோ, மெதுவாக பேசு. அம்மா இறந்துட்டாங்களா? என்னையா ஸ்கூல் டூர் மாதிரி நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க? அப்போ நம்மளை ஆஸ்பத்திரிக்கு தானே கூட்டிகிட்டு போனோம். ஆனால் இவனுங்க கவர்னர் மாளிகைக்கு கூப்பிட்டு போகிறானுங்க. அம்மா பணத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணுறானுங்க. இவங்க யாருக்கு உண்மையாக இருந்தாங்க? அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்ப கதறி கதறி அழுது பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒருத்தர் அழல. ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு முடிந்து குரூப் போட்டோவுக்கு போஸ். போயஸ் கார்டன் வீட்டுக்குள் நுழைய முயற்சிக்கிறார் செங்கோட்டையன். உங்களை உள்ள அனுமதிக்க முடியாது. யார் சொல்லி நீங்க தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ உள்ள விட போறீங்களா இல்லையா? அதே நேரத்தில் தீபா உள்ளே போகவும் அனுமதி மறுக்கப்படுகிறது. உங்களை உள்ள அனுமதிக்க முடியாது. என்னை விடக்கூடாதுன்னு சொன்னவங்களை நேர்ல வந்து சொல்ல சொல்லுங்க. கட்சி சொத்து எல்லாத்தையும் அந்த குடும்பமே ஆட்டையை போட நினைக்குது. என்னதான் நடக்குது? கட்சி சீனியர்களுக்கும் அனுமதி இல்ல, வாரிசுகளுக்கும் அனுமதி இல்ல. போயஸ் கார்டன் வீட்டுக்குள் ஜெயலலிதாவின் உடலை வைத்து சடங்குகள் செய்யப்பட்டு ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஏன் நாம நின்னா என்ன தப்பு? சின்னம்மா மட்டும் நிக்கட்டும், நாம ஒதுங்கி நிப்போம். யாராவது தப்பா பேச போறாங்க. நாம நிக்கிறதுக்கு யார் தப்பா பேசுவா? அவங்கள இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டது நம்ம தானே. அவர் இங்க நிக்க வேண்டாம், ஓரமா போய் உட்காரட்டும். அவர் சிஎம், அவரையும் போக சொல்றீங்க? சிஎம்னா என்ன? நாங்க நினைச்சாதான் அவர் சிஎம். இவங்க எல்லாரும் எந்த ஏரியா மாவட்ட செயலாளர்னு தெரியலையே. அம்மா துரத்தி விட்டவங்க எல்லாரும் இன்னைக்கு அவங்க தலைமாட்டில் நிக்கிறாங்க. அம்மா ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? இவர் மட்டும் போகாம ஏன் இங்கே நிக்கிறாரு? பிரதமர் வர்ற வரைக்கும் இங்கதான் நிப்பாராம். இவரு பிரதமருக்காக வெயிட் பண்ற மாதிரி தெரியல, நம்மள உளவு பார்க்க வந்த ஒரு மாதிரி தெரியுது. இங்கெல்லாம் உட்காரக்கூடாது. எனக்கும் அவங்க தான் அம்மா. அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இங்க இந்த குடும்பத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. இவங்க வச்சதுதான் சட்டமா இருக்கு. இவங்க கைக்கு இந்த கட்சியை போக விடக்கூடாது. டிவியில நம்ம குடும்பத்தையே திரும்ப திரும்ப காட்டுறாங்க. காட்டுட்டோம், அதுக்கு தானே நிக்கிறோம். சின்னம்மாவை மட்டும் நிக்க வச்சுட்டு நாம ஒதுங்கிக்கலாம். சின்னம்மாவை மட்டும் நின்னா ஒதுக்கிடுவாங்க. எம்ஜிஆர் இறந்தப்ப அம்மாவுக்கும் அதானே நடந்தது. எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்துல தான் வைக்கணும்னு சின்ன மேடம் சொல்றாங்க. யாராவது கேஸ் போட்டா என்ன பண்றது? அதனாலதான் இன்னைக்கு அடக்கம் பண்ணணும்னு சொல்றாங்க. எரிக்கிறது தான் அவங்க வழக்கமாமே, ஆனா அடக்கம் தான் பண்ணணும்னு சின்னம்மா சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா உடல் அருகே நடராசன் வந்து நிற்கிறார். இந்த ஆள் ஏன் இங்க வந்து நிக்கிறாரு? மோடிஜி வராருல, அவர்கிட்ட தன்னோட முக்கியத்துவத்தை காட்டுறதுக்காக வந்திருக்கார். ரொம்ப டேஞ்சரான ஆள் இவர் தான். ஓ, மோடிஜி பக்கத்துல நான் போக விடாம பாத்துக்கிறேன். இந்த ஆள் கூட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி தானே சசிகலா கார்டனுக்குள்ள வந்தாங்க. அது நம்ம அம்மா உயிரோட இருந்தப்ப. இப்பதான் அவங்க இல்லையே. இனி நம்ம கட்சியையும் தமிழ்நாட்டையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. பிரதமர் மோடி வருகிறார். ஜெயலலிதாவுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். அம்மாவுக்கு மலர் வளையம் வைத்தார். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம் சொல்லி ஃபேஸ்புக், ட்விட்டருக்கு கை ஆட்டி போஸ்ட் கொடுத்தார். அரசியல்வாதிகளை விட பெரிய ஆளா இருப்பார் போல. யோ, தலையில ஒரு கை வச்சா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியும், வாமன மாதிரி நான் உன்னை வசப்படுத்தி விடுவேன்னு அர்த்தம். ஆமா, இனி இந்த குடும்பத்துக்கு சிக்கல் தான்.
நான் உங்க பிரதமர் மாதிரி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்க. நான் அங்க வரப்போறேன். எந்த ரூட்ல வரணும்? இருங்க, சின்னம்மா கிட்ட கேட்டு சொல்றேன். நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நான் வர்றதுக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்ல. நான் அவங்களோட வளர்ப்பு மகன். நான் இல்லைன்னா ஆளாளுக்கு அங்க நாட்டகம் பண்றீங்களா? சட்டப்படி அம்மா என்னதான் தத்தெடுத்தாங்க, அதை இன்னும் ரத்து பண்ணல. எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. சின்னம்மா தான் வரணும். என் மகனுக்கு என்ன குறைச்சல்? எங்க அப்பா வரணும். 30 வருஷமா காத்துட்டு இருக்கேன். எனக்கும் அந்த தகுதி இருக்கு. இனிமே எங்களுக்கு யாருமா இருக்கா? எங்களை அனாதையா ஆக்கிட்டு போயிட்டீங்களேம்மா. இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே. அவங்களுக்கு ஒழுங்கான சிகிச்சை தராம கொண்டுட்டீங்களே. அவங்க முறைப்படி எரிக்கத்தானே செய்வாங்க. ஆமா, ஆனா இந்த குடும்பம் அவங்கள புதைக்கத்தானே காலையில இருந்து ஏற்பாடு செய்து. இதுல என்ன மர்மம் இருக்கோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவங்க வழக்கப்படியே எரிச்சிட்டா நல்லது தானே. இல்லனா நாளைக்கே எவனாவது வந்து அவங்க சாவுல மர்மம் இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிணத்தை தோண்டணும்னு நிக்க போறான். அப்படிதான் முதல்ல பேசணும். ஆனா எம்பாமிங் செய்யப்பட்ட உடலை எரிக்க கூடாதான். உடம்புல நிறைய கெமிக்கல் தடவி இருப்பாங்க. எரிச்சா ஏதாவது விபரீதம் ஆயிடும்னு புதைக்கிறாங்க. எல்லாரும் பல மாதிரியா சந்தேகம் கலப்புறாங்களே. இந்த மாதிரி நேரத்துல எரிச்சிட வேண்டியதானே. அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பண்ணலன்னு நிரூபிக்கத்தான் புதைக்கிறாங்களாம். உங்க அத்தைக்கான எல்லா சடங்குகளையும் நீ தான் தம்பி செய்யணும். உங்க அக்கா பேச்சை கேட்டுட்டு நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத. அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். தீபாவும் மனசு மாதிரி வருவா. நீ சரியா இருந்தா போதும். அந்த பொண்ணு தேவையில்ல. இனிமே சின்னம்மா தான் எல்லாம். கம்முனு கடை. நமக்கு என்ன? தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் டெல்லியில இருந்து நமக்கு தொல்லை வரும். அதனால எல்லாத்தையும் உடனே பண்ணிடணும். புரட்சி தலைவர் மறைந்த போது இந்த இயக்கத்தை காப்பாற்ற என்ன செய்வது என யோசித்து நாங்கள் தான் புரட்சி தலைவியை கொண்டு வந்தோம். 25 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை அவர் காப்பாற்றுவார் என்று நினைத்தோம். அவர் 28 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை காப்பாற்றினார். இனி அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் இந்த ஆட்சி தொடரும். முன்னாடியே கரெக்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்காங்க போல. இவர் தான் இனி தலைவரா? எங்களை இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டியே. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியலையே. இவங்க 2 பேருக்கும் இப்பவே ராஜ நட வந்துருச்சே. அட, இவங்க பரவாயில்ல. மகாதேவன் சைரன் கார்லயே போக ஆரம்பிச்சிட்டாராம். முதலமைச்சர் பொறுப்பையும் நீங்க தான் பாத்துக்கணும். இந்த கட்சியை காப்பாற்ற நீங்க தாங்க உடனே பொதுச் செயலாளர் ஆகணும். நாங்க எல்லாரும் உங்க பின்னாடி இருப்போம். அம்மாவை புதைச்ச இடத்துல ஈரம் கூட காயல. அதுக்குள்ள இவனுங்க இப்படி மாறிட்டானுங்களே. இவனுங்க தான் பதவியை காப்பாத்திக்க யார் காலில் வேணா விடுவாங்களே. அது அம்மா காலா இருந்தா என்ன, இந்த அம்மா காலா இருந்தா என்ன? எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த அம்மா பொறுப்புக்கு வந்த நேரத்துலயும் குழப்பம் வரதானே செஞ்சது. குழப்பம் வரதான் செய்யும். இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றும் நடக்காது. சசி, சோ இறந்துட்டாரு. அவர் நம்ம கடுமையா எதிர்த்தவர். இப்போ முதல் ஆளா நீ போய் அவருக்கு அஞ்சலி செலுத்து. அதுவே நம்ம திட்டத்தோட ஆரம்பமா இருக்கட்டும். இவங்க குடும்பத்தை நம்ம அம்மா துரத்தி விட்டப்போ இவர் தான் எல்லாம் பார்த்துட்டாரு. இப்போ அவருக்கு முதல் ஆளா வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. இனி இவங்க தான் எல்லான்னு இதுலயே தெரிஞ்சிடுச்சு. இனி இவங்க காலில் தான் நாம விழ வேண்டியது இருக்கும். அம்மா உட்கார்ந்த இடத்துல இந்த அம்மா உட்காரக்கூடாது. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்களை தலைவரா ஏத்துக்க மாட்டோம். தீபக் துரோகி, கார்டனை விட்டு வெளியேறு. நாளுக்கு நாள் எதிர்ப்பு கூடிக்கிட்டே போதே. நாட்டில் எல்லாரும் நல்லவனுங்க மாதிரி நம்மளை மட்டும் திட்டுறதே மக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வேலையா போச்சு. 4 நல்லவங்க வந்து நம்மளை சந்திக்க வச்சா ஓரளவுக்கு எதிர்ப்பு குறையுமே. அப்படி யார் இருக்கா? சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் ஆகணும்னு எல்லாரும் கார்டனுக்கு வந்து சொல்லுங்க என்று உத்தரவு போடுகிறார். நல்ல கண்ணு ஐயா தரத்துக்கு இந்த அம்மாவை போய் சந்திக்கணுமா? ஆமா, இப்ப இவர் போய் அந்த அம்மாவை பார்த்ததுல அந்த அம்மாவோட இமேஜ் கூடல, இவரோட இமேஜ் தாங்க டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த குடும்பத்துக்கு இதுவே வேலை. அவனுங்களும் நல்லா இருக்க மாட்டானுங்க, நல்லவங்களா இருக்கிறவங்களையும் அப்படி இருக்க விட மாட்டாங்க. நீங்க தான் இனி எங்களுக்கு அம்மா. அம்மா, நீங்க தான் பொதுச் செயலாளர் ஆகணும். உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா? எல்லா ஊர்கள்லயும் தீர்மானம் போடுங்க. சின்னம்மா பின்னாலதான் கட்சி இருக்குன்னு காட்டுங்க. ஒருத்தர் கூட எதிர்க்கலைங்கிறது தெரியணும். தீர்மான காப்பியோட சென்னைக்கு வாங்க. அம்மாவை ஆதரிக்கிறவங்க மட்டும் உள்ள போங்க. சின்னம்மா என்ன சொன்னாங்க? எதுவுமே சொல்லல. ஒன்னும் சொல்லல. யார் எதை சொன்னாலும் தலையாட்டுறாங்க. எதுவுமே சொல்லலையா? என்னதான் பண்றாங்க? கட்சி விதி அது இதுன்னு சொல்லி அப்படி ஆக முடியாதுன்னு சொல்றாங்களே. சசி, 28ஆம் தேதி பொதுக்குழு. அங்க உன்ன பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுப்பாங்க. உடனே பொதுச் செயலாளர் ஆனா யாராவது தப்பா பேச மாட்டாங்களா? நியமனம்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது? தப்பா பேசுறவங்க எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி அழுத முகத்தோட போனா பொதுச் செயலாளர் கெத்து வராது. அதுக்கு அந்த அம்மா மாதிரியே உங்களையும் மாத்த ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன். அந்த அம்மா எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ, எப்படி வாட்சு தோடு பொட்டெல்லாம் வச்சுப்பாங்களோ அப்படியே இவங்களுக்கும் பண்ணுங்க. சசிகலா ஜெயலலிதா போலவே ட்ரெஸ், மேக்கப் அனைத்தையும் மாற்றி வருகிறார். போட்டோ ஷூட் நடக்கிறது. அம்மா மாதிரியே வந்திருக்காங்க. சின்னம்மா, சின்னம்மான்னு சொல்லாதீங்க, சிஎம்னு சொல்லுங்க. இதையெல்லாம் பார்த்து பன்னீரின் கால்கள் தடுமாறுகின்றன. முதலமைச்சரே சின்னம்மா காலில் விழுந்துட்டாரு. அவர் பணிவில் விழுந்தாரா பயத்தில் விழுந்தாராங்கிறது அவருக்கு தான் தெரியும்.